அனைவருக்கும் வணக்கம். சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் காணொளி இலக்கண வகுப்பு நாம் தொடரலாம். ஏற்கனவே போன வீடியோவில் இதற்கு முன்னால் எடுத்த பேராசிரியர் சார்பெழுத்துகளின் வகைகளை தொடங்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் காணலாம். முதல் எழுத்துகள் 30ஐயும் சார்ந்து தோன்றுவதால் இவைகள் சார்பெழுத்துகள் எனப்படும். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். 10 வகைகளுள் நாம் ஏற்கனவே 3 உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை ஆகியவற்றை தெளிவாக கண்டுள்ளோம். இன்று நாம் தொடர்வது ஒற்றளபடை. ஒற்று என்பது மெய்யெழுத்து, மெய்யெழுத்து, புள்ளி எழுத்து. இந்த ஒற்று எழுத்துகள் என்பது நம் உடம்பு போல்வன. இவை உயிர் இல்லாவிடில் இயங்காது. இந்த எழுத்துக்களை நாம சொல்றதுக்கு கூட உயிரெழுத்துக்கு சப்போர்ட், அந்த முயற்சி வேண்டும். உயிரை சார்ந்து இருக்கிறதுனால உயிர் இல்லைன்னா இந்த எழுத்துக்கள் இயங்க இயலாது. அதனால இவைகளை ஒற்றெழுத்துகள், புள்ளி எழுத்துகள், மெய் எழுத்துகள் என்றெல்லாம் நாம் சொல்வது உண்டு. இப்ப நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை. ஒற்றளபடைனா ஒற்று கூட்டல் அளவு கூட்டல் எடுத்தல். அளவு எடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலிக்கிறது. இதை ஏற்கனவே பேராசிரியர் உயிரளபடையில விளக்கி நமக்கு தெளிவாக சொல்லி தந்துள்ளாங்க. இன்னைக்கு நம்ம ஒற்று எழுத்துகள் எப்படி அளவெடுக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு தமிழ் மொழியில ஒற்றெழுத்துகள் மொத்தம் 18 இருக்கு. அதுல குறிப்பா ஒரு 10 மெய் ஒற்றெழுத்துகள் மட்டும்தான் இங்க அளவெடுக்கும். நம்ம எதெல்லாம்னு பார்க்கலாம். ஒற்றளபடை ஒற்று எழுத்துக்கள் நமக்கு இக்கிலிருந்து இன் வரைக்கும் இருக்கு. இதுல எல்லா எழுத்துக்களும் அளவெடுக்க வரதில்லை. எதெல்லாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞ, ஞ, ந, ந, ம, ந. இந்த 6 மெல்லின எழுத்துக்கள் அளவெடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இடையின எழுத்துக்கள்ல வ, ய, ல, ள இந்த 4 எழுத்துக்களும் அளவெடுக்கும். இதுல இடையின எழுத்துக்கள்ல நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் பார்த்துக்கோங்க. மெல்லின எழுத்துக்கள் 6 அளவெடுக்கும். இடையின எழுத்துக்கள்ல இந்த 4 தான் அளவெடுக்கும். அப்ப விடுபட்டது எதுன்னா ராவும் லாவும் அளவெடுக்க வராது. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வைக்கணும். எப்படிடா இந்த ஒற்றளபடையில இந்த 10 எழுத்துக்களை நம்ம எப்படி இது மட்டும்தான் அளவெடுக்கணும்னு நமக்கு எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். வல்லின எழுத்துகள் அளவெடுக்க வராது. மெல்லின எழுத்துக்கள்ல அந்த 6மே வரும். இடையின எழுத்துக்கள்ல இந்த ராவும் லாவும் வராது. மிச்சம் உள்ள இந்த 4 எழுத்துக்களும் வரும். 3வது பாயிண்ட், ஆயுத எழுத்துக்கள் அளவெடுக்கும். ஆயுதமும் அளவெடுக்கும். மொத்தம் அப்போ நமக்கு ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றதுல அளவெடுக்கக்கூடியது 11 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் இந்த 10, மெய் எழுத்துக்கள் அல்லது ஒற்றெழுத்துக்கள் இந்த 10, ஆயுத எழுத்து இந்த 1. ஆக இந்த 11 எழுத்தும் ஒற்றளபடையில வரும். ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டியது, இவைகள் எப்படி அளவெடுக்கும் சொற்கள்ல, தமிழ் சொற்கள்ல எப்படி அளவெடுக்கும்னு பார்க்கும்போது, சொற்கள்ல வரும்போது ஒரு குறிலுக்கு அடுத்து, ஒரு குறிலுக்கு அடுத்து அல்லது குறில் இணைக்கு அடுத்து, இணைனா ஜோடி, குறில் இணைக்கு அடுத்து அளவெடுக்கும். அதுக்கு அடுத்தால வரும்போது அளவெடுக்கும்.
சரி, இந்த ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும்னு சொல்றோமே, என்ன காரணத்துக்காக எங்கதான் அளபெடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செய்யுள்ல ஓசை குறையும் போது, செய்யுள்ல இலக்கணப்படி ஓசைகள் குறையும் போது அத சரி பண்றதுக்காக இன்னொருக்கா அளபெடுத்து வரும். இப்ப நம்ம உயிரெழுப்படையில இப்போ நமக்கு நெடில் எழுத்துக்கள் தான் அளபெடுக்கும்னு பார்த்தோம். அளபெடுக்கிறதுக்கு அடையாளமா அதுக்கு பக்கத்துல குறில் எழுத்துக்கள் எழுதப்படும்னு பார்த்தோம். இப்போ ஒற்றளபடையில எப்படி அளபெடுக்கும்னா, இப்ப பாருங்க, இதுக்கு குறில் நெடில் கிடையாது. ஸோ எந்த எழுத்து அளபெடுக்கணுமோ அது இன்னொரு வாட்டி வரும். அப்போ இப்ப நமக்கு இங்க இந்த சொல்லுக்கு அந்த செய்யுள்ல நமக்கு இதுல இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, இப்படி ஒரு மாத்திரை தேவைப்படக்கூடிய இடத்துல அரை மாத்திரை குறையுதுன்னா இந்த ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும். இது 2 குறில் இருக்கா, 2 குறில் எழுத்துக்கு அடுத்தால, குறில் இணைக்கு அடுத்தால, அல்லது தனியா ஒரு குறில் எழுத்துக்கும் இப்போ நம்ங்கிறது அடுத்தால எப்படி மாறும்னா நங்னு மாறும். இது செய்யுள்ள எப்படி அளவெடுக்கும்னா நான் இங் இங் இப்படி இன்னொரு வாட்டி அளவெடுக்கும். அப்போ இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, ஒற்றெழுத்துகள் எதெல்லாம் அளவெடுக்கும்னு பார்த்துட்டோம். 18 ஒற்றெழுத்துகள்ல எது மட்டும்தான் அளவெடுக்கும்னு பார்த்துட்டோம். என்ன கண்டிஷனுக்கு வேண்டி இது அளவெடுக்க வருதுன்னு பார்த்துட்டோம். அது எந்த சொற்கள்ல அளவெடுக்கும்னா, ஒரு குறில் இணைக்கு அடுத்து ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்துதான் அளவெடுக்கும். இனி நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஒற்றெழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வராது. அதனால சொல்லுக்கு முதல்ல அளவெடுத்தலும் கிடையாது. சொல்லுக்கு இடையிலையும் அளவெடுக்கும், இல்லைன்னா சொல்லுக்கு இறுதியிலையும் அளவெடுக்கும். இவ்வளவுதான் ஒற்றளபடை. அப்ப நம்ம சார்பெழுத்துகள், முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய சார்பெழுத்துகள்ல 4வது பாடம் நமக்கு ஒற்றளபடை முடிந்தது. அடுத்து குறுக்கம். எப்படி அளபடைனா நீண்டு ஒலிக்கிறதுன்னு பார்த்தோமோ, அளவு நீண்டு ஒலிக்கிறது, தான் ஒலிக்கக்கூடிய ஓசையிலிருந்து நீண்டு ஒலிக்கிறதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த சார்பெழுத்துகளின் வகைகள்ல குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களும் இருக்கு. அது என்னதெல்லாம் பார்ப்போம். அவைகளுக்கு பேரு குறுக்கம்னு பேரு. ஏற்கனவே ஒவ்வொரு எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு கால அளவு, அதாவது மாத்திரை அளவுகள் இருக்கு. அந்த உச்சரிப்புல இருந்து அவைகள் குறுகி ஒலிக்கும் போது குறுக்கம் என அழைக்கப்படுகின்றன. அந்த சார்பெழுத்துகளின் வகைகள்ல என்னெல்லாம் குறுக்கங்கள் இருக்குங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். அதுல முதல்ல வரக்கூடியது குற்றிய லிகரம், 2வது வரக்கூடியது குற்றிய லுகரம். ஆனா குற்றிய லிகரம் படிக்கணும்னா நமக்கு குற்றியல் உகரம் தெரிஞ்சாதான் குற்றிய லிகரம் படிக்கிறதுக்கு ஈஸி. இப்ப நம்ம பார்க்க போறது குற்றியல் லுகரம் பார்ப்போம். குற்றியல் லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது இந்த குற்றியல் உகரம்லாம் ஈஸி தான். இந்த தமிழ் மொழியில உயிர் எழுத்துல இந்த எழுத்து நாம உகரம் இதை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை. இந்த ஒரு மாத்திரையிலிருந்து இந்த உகரம் எப்பெல்லாம் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்குதோ அதுக்கு பேர் தான் குற்றியல் உகரம். ரொம்ப சிம்பிள். இந்த உகரம், இந்த ஊங்கிற எழுத்து எப்பெல்லாம் தன்னுடைய ஓசையிலிருந்து குறுகி ஒலிக்குதோ அதுக்கு பேரு குற்றியல் உகரம். ரொம்ப எளிது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த உகரம் அப்படி நம்ம தமிழ் மொழியில, பேச்சு மொழியில எப்பெல்லாம் எழுத்து மொழியில அது குறுகி ஒலிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு சிம்பிளா
ரொம்ப சிம்பிள். ஒரு 3 விதி இருக்கு, பார்ப்போம் என்னெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த உகரம் வந்து மொழிக்கு முதல்லலாம் வந்துச்சுன்னா அது வந்து குற்றியல் உகரம் ஆகாது. இப்போ இந்த உகரம் தன்னுடைய மாத்திரையில ஒரு மாத்திரை ஒலிச்சுன்னா அதுக்கு பேரு முற்றியல் உகரம். அதுக்கு பேரு. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறது இல்ல. அதுக்கு முழுசா ஒலிச்சா முற்றியல் உகரம். அது தன்னுடைய மாத்திரையில குறுகி ஒலிச்சாதான் குற்றியல் உகரம். இப்ப நம்ம குற்றியல் உகரத்தை தான் பார்க்க போறோம். இந்த உகரம் அப்படி எப்பெல்லாம் குறுகி ஒலிக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஊ வந்து ஒரு சொல்லுக்கு இறுதியில வரணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், ஒரு சொல்லுக்கு இறுதியில வந்தா மட்டும் போராது. ஒரு சொல்லுக்கு இறுதியில வந்தா மட்டும் போராது. அது இந்த மாதிரி இக், இச், இட், இத், இப், இர், இந்த மாதிரி வல்லின மெய்கள் ஏதாவது ஒண்ணு கூட சேர்ந்து வந்திருக்கணும். அதாவது இது கூட சேரும்போது, உகரம் இக்கு கூட சேரும்போது கு, சு, டு, து, பு, ரு இப்படி வந்திருக்கணும். இப்ப பாத்துக்கோங்க, உகரம் ஒரு சொல்லுக்கு இறுதியில வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, ஒரு சொல்லுக்கு இறுதியில வந்தாலும் அது குற்றியல் உகரமா ஆகாது. குற்றியல் உகரம்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வல்லின எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு கூட சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கணும். ரெண்டாவது, இப்படி வந்தாலும் பரவாயில்ல. மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி தனிக்குறில் வரக்கூடாது. தனிக்குறில் வரக்கூடாது. தனிக்குறில் வரக்கூடாது. உதாரணமா இப்ப பாருங்களேன், நா, டு. இப்போ இதுல நம்ம இந்த எழுத்தை கவனிக்கணும். குற்றியல் உகரமா முற்றியல் உகரமான்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த எழுத்தை கவனிக்கணும். எப்படின்னா, இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனும் ஓகே ஆகணும். மூணாவது கண்டிஷன் நமக்கு வரக்கூடாது. இப்ப பாருங்க, இதுல ஊ வந்து ஒரு சொல்லுக்கு இறுதியில வரணும். ஓகே, இங்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. இட்டு கூட ஊ சேர்ந்து வந்திருக்கு. அப்போ ஒரு சொல்லுக்கு லாஸ்ட் வந்திருக்கு. முத கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன், இந்த வல்லின மெய்கள்ல ஏதாவது ஒண்ணு கூட சேர்ந்து வரணும். இங்க டகரம் கூட சேர்ந்து வந்திருக்கு. அதுவும் ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி தனி குறில் எழுத்து மட்டும் வரக்கூடாது. ஆனா இங்க தனி குறில் எழுத்து நகரம் மட்டும் வந்திருக்கனால இது குற்றியல் உகரம் கிடையாது, முற்றியல் உகரம். இதுக்கு பேரு முற்றியல் உகரம். உகரம் தன்னுடைய ஓசையில முழுசா ஒலிச்சுனா, முழு மாத்திரை அளவு ஒலிச்சுனா அதுக்கு பேரு முற்றியல் உகரம். இது குற்றியல் உகரம் ஆகாது. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம், நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ள வருதான்னு. இப்ப பாருங்க, உலக பொதுமறை, அதுல உள்ள இந்த பொதுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை செக் பண்ணி பார்த்தாலும், இப்ப பாருங்க, இதை பார்க்கணும். ஒரு சொல்லுக்கு இறுதியில உகரம் வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் இத்து கூட சேர்ந்து வந்திருக்கு. ரெண்டாவது கண்டிஷனும் ஓகே. ஆனா மூணாவது கண்டிஷன், இது வந்து குறில் எழுத்து, தனி குறில் எழுத்து. அப்போ இதுவும் குற்றியல் உகரம் அல்ல, இதுக்கு பேரும் முற்றியல் உகரம். இப்போ நம்ம இந்த 3 கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, குற்றியல் உகரத்துக்கு நம்ம ஒரு வரையறை சொல்லுவோம். எப்படின்னா, மூணாவது கண்டிஷன்ல இருந்து வருவோம். தனிக்குறிலை சாராமல், நான் இந்த கிராஸ் போட்டிருக்கத சாராமல்னு நம்ம சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த டெஃபினிஷன் நமக்கு வந்துடும். தனிக்குறிலை சாராமல் ஒரு சொல்லின் இறுதியில் வரும் உகரம்
வல்லின மெய்களோடு சேர்ந்து வரும்போது தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிப்பதால் இதுக்கு பேரு குற்றியல் உகரம். ரொம்ப எளிதான கருத்து குற்றியல் உகரம். தனிக்குறிலை சாராமல் ஒரு சொல்லின் இறுதியில் வல்லின மெய்களோடு சேர்ந்து வரும் உகரம் தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிப்பதற்கு குற்றியலுகரம் என்று பெயர். இதுதான் குற்றியலுகரம். இனி நம்ம பார்க்க வேண்டியது சில எடுத்துக்காட்டுகளை போட்டு பார்ப்போம். இனி இந்த குற்றியலுகரத்தை நம்ம 6 வகையா பிரிக்கலாம். இந்த குற்றியலுகரத்தை நம்ம 6 வகையா பிரிக்கலாம். ஒரு சொல்லுக்கு இறுதியில தான் குற்றியலுகரம் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த சொல் இப்ப இறுதி எழுத்து குற்றியலுகரம்னா அதுக்கு முந்தைய எழுத்தை வச்சு, அதுக்கு பக்கத்துல உள்ள எழுத்தை வச்சு அதுக்கு நம்ம பெயர் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுக்கு எடுத்துக்காட்டு நாடு. இதுக்கு எடுத்துக்காட்டு நாடு இருக்கட்டும். நம்ம முதல்ல எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது நான் சொல்லித்தரேன். கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லித்தரேன். 2 உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுக்கு எடுத்துக்காட்டு வரகு. வரகு. 3 ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம். எக்கு. 4 வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு. 5 இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். சால்பு. 6 மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். சங்கு. இலக்கணங்கிறது நமக்கு அந்நியப்பட்டதில்ல. ஏதோ தெரியாத பெயர்களெல்லாம் சொல்றாங்களேன்னு பார்க்குறோம். ஆனா நம்ம படிக்கும்போது இலக்கணம் நமக்கு அந்நியப்பட்டதில்லை. தினம் நம்ம எத்தனையோ பெயரச்சங்களை சொல்றோம், வினையச்சங்களை சொல்றோம், குற்றியலுகர வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். நம்ம அது தாய்மொழிங்கிறதுனால நம்ம 6 மாசத்துல இருந்தே நம்ம படிச்சுட்டு வரக்கூடியதுதான். பெயர்கள் தான் நம்மளை அந்நியப்படுத்துமே தவிர பெயர்கள் கூட காரண பெயர்களா நம்ம இலக்கண வல்லுநர்கள் கரெக்டா பார்த்து வச்சிருக்காங்க. அதை கூட நம்ம நினைவுபடுத்தி வைக்க வேண்டிய ஞாபகம் அந்த அவசியம் கூட இல்லை. அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. குற்றியலுகரம்னா குறுமை இயல் உகரம். உகரம் தன்னுடைய ஓசையில குறுகி ஒலிக்கிறது. இப்ப நம்ம எங்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு குற்றியலுகரம் எப்படி வந்தா குற்றியலுகரம்னு பார்த்துட்டோம். இப்ப 6 வகை பார்த்திருக்கிறோம் பாருங்க. நான் சொன்னது மாதிரி அந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து வச்சு நம்ம பெயர் கொடுக்கணும். இப்போ இது ஒரு நெடில் எழுத்துனால நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போ இது ஒரு ஆயுத எழுத்துனால ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது ஒரு வல்லின எழுத்துனால இது வன்தொடர் குற்றியலுகரம். இது ஒரு இடையின எழுத்துனால இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இது மெல்லின எழுத்துனால மென்தொடர் குற்றியலுகரம். இப்ப நம்ம பார்க்காதது இந்த வரகு. இதுக்கு எப்படி பெயர் கொடுக்க அப்படின்னா, வா இந்த நடுவுல குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம பிரிக்கணும். பிரிச்சா இப்ப இதுல இருக்கிற இப்ப பாருங்க, இந்த உயிர் தொடருக்கு மட்டும் நம்ம குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம பிரிக்கணும். ஈர்குட்டல் ஆ இப்படி பிரிச்சுட்டோம்னா கூ. இப்ப இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது உயிர் எழுத்துனால இதுக்கு பேரு உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்ப இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த 6 வகைகள் குற்றியலுகரத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ
பண்பாடு. இப்ப நமக்கு இது ரெண்டு சந்தேகம் வரும். இந்த வார்த்தையை பொறுத்தளவுல இது நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம் தானே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனா நெடில் தொடர் குற்றியலுகரத்தை நம்ம அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும் இருந்தாதான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். நாடு, காடு இதெல்லாம் தான் நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தா அது கூட எக்ஸ்ட்ரா எழுத்து இருக்கும்போது நம்ம அந்த எழுத்தை பிரிக்கணும். இப்ப பாருங்க, பண்பாடு. அப்ப இத குற்றியலுகரத்துக்கு எழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து இருந்தாதான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். மற்றபடி நம்ம கூட எழுத்து இருந்துன்னா இதை பிரிச்சிடணும். பிரிச்சு பார்க்கும்போது இப்பு கூட்டல் ஆ. அப்போ இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி உயிர் எழுத்து இருந்தா இது உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். இவ்வளவுதான் குற்றியலுகரத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இனி அடுத்து நம்ம பார்க்க போறது குற்றியல் லிகரம். லிகரம் ஒற்றளபடைய பார்த்துட்டோம். அடுத்து நம்ம குறுக்கங்கள் பார்க்கும்போது குற்றியல் லுகரத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்ப குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரத்திலிருந்து உருவாறதுதான் குற்றியல் லிகரம். இப்ப ஏற்கனவே குற்றியல் லுகரத்துக்கு அரை மாத்திரைன்னு பார்த்துட்டோம். குற்றியல் லுகரத்துக்கு நம்ம அரை மாத்திரைன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, இந்த குற்றியல் லுகரம் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு எழுதி பார்ப்போம். குற்றியல் லிகரம், குற்றியல் லிகரம் பாருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். குற்றியலுகரத்துக்கு மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இதுல படிக்க வேண்டாம். என்னன்னா, அங்க எப்படி உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைகி ஒலிக்கும் போது குற்றியல் லுகரமாச்சோ, அதே மாதிரி இங்க இந்த இகரத்துக்கு நம்ம சாதாரணமா உச்சரிக்கணும்னா இதுக்கு ஒரு மாத்திரை வேணும். ஆனா இது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தால் இதுக்கு பேரு குற்றியல் லிகரம். குற்றியல் லிகரம். சரியாச்சா? இப்போ இது தமிழ் மொழியில நமக்கு ரெண்டு இடத்துலதான் குறுகி ஒலிக்கும். எங்கெல்லாம் பார்ப்போம். ஏதாவது ஒரு குற்றியலுகர வார்த்தை பார்ப்போம். இப்ப இதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா, குற்றியலுகர சொற்கள் கூட இப்போ எக்கு, குற்றியலுகர சொற்கள் கூட யகரம் வச்சு வார்த்தை சேர்ந்து புணர்ந்தால் இது இதுல உள்ள உகரம் இப்போ கூல இக்கு கூட்டல் ஊருக்கா, இந்த ஊ ஈயாக திரியும். ஈயாக திரியும்னா மாறும். அப்ப இப்போ இந்த வார்த்தைகள் ரெண்டும் நமக்கு எப்படி புணரும்? எக்கியாது, எக்கியாது. இதே மாதிரி நாடி யாது, நாடு கூட்டல் யாது, நாடி யாது. சொற்கள்னு பார்த்தோம். ஒரு சொல்லுக்கு இறுதியில உகரம் இருக்கு. அப்போ இந்த பெஞ்சில ஏற்கனவே இந்த கூக்கு அரை மாத்திரை தான் இருக்கு. அப்போ இந்த கூலுள்ள ஈ ஊ மாறி ஈயா ஆகும்போது இதுக்கு கிடைக்கிறதும் அரை மாத்திரை தான். அப்போ இந்த இகரத்துக்கும் இப்ப நமக்கு அரை மாத்திரை அளவுதான் ஒலிக்கும். இதனால இது குற்றியல் லிகரம். அப்போ ஒரு குற்றியலுகர சொல்லுக்கு முன்னால எகரம் வச்சு வார்த்தைகள் புணர்ந்துச்சுன்னா இந்த இதுல உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தான் தன்னுடைய ஓசையில குறுகி ஒலிக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா மியா. தமிழ் மொழியில மியா இது ஒரு அசைச்சொல்.
இது ஒரு அசைச்சொல். அசைச்சொல்னா வேற ஒண்ணு இல்ல, பொருளற்ற வெற்று சொல். நம்ம பேச்சுகளுக்கு இடையில அது நம்ம வெறுமனே சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ இந்த மீல ஒரு ஈ இருக்கு. இதுவும் இந்த இம் கூட்டல் ஈ, இந்த ஈயும் தன்னுடைய ஓசையில குறுகி ஒலிக்குமா. ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டு தான். அப்போ குற்றி எழுகிறதுக்கு கூட வரக்கூடிய எகரம் வந்து புணரும் போது மாறி வரக்கூடிய இகரம், அப்புறம் இந்த மியாங்கிற அசை சொல்ல உள்ள இகரம், இந்த ரெண்டு தான் தன்னுடைய ஓசையில தமிழ் மொழியில குறுகி ஒலிக்கிறதுனால குற்றியல் இகரம்னு பேர். சரி, நம்ம இப்போ அடுத்ததுக்கு போவோம். அடுத்து ஐகார குறுக்கம். அடுத்து நம்ம பார்க்க போறது சார்பெழுத்துகளின் வகைகள்ல 7வது டைப் ஐகார குறுக்கம். 7 ஐகார குறுக்கம். இது ரொம்ப எளிமையானதுதான். ஐகார குறுக்கம். குறுக்கம்னாலே குறுகி ஒலிக்கிறதுன்னு நமக்கு இப்போ நல்லா தெரியும். இப்போ நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே எந்த இலக்கணத்தையும் நம்ம காணாம படிக்க வேண்டியதில்லை. இங்க ஹீரோ வந்து ஐ. இந்த ஐ நம்ம தமிழ் மொழியில நெடில் எழுத்தாக கருதப்படுகிறது. இது உச்சரிக்கணும்னா நமக்கு 2 மாத்திரை வேணும். 2 மாத்திரை அளவு வேணும். அப்ப இது தன்னுடைய ஓசையில குறுகி 1/2ஆகவோ அல்லது 1 மாத்திரையாகவோ குறுகி ஒலிக்கிறதுக்கு பேர் தான் ஐகார குறுக்கம். இப்ப பாருங்க, இது என்னடா எப்பவும் நமக்கு 1 மாத்திரைனா அரை மாத்திரையா ஒலிக்கும்னு பார்த்திருக்கோம். ஆனா இது மட்டும் ஐகார குறுக்கம் மட்டும் 1/2 மாத்திரையாகவும் சில இடங்கள்ல குறுகும், 1 மாத்திரையாகவும் சில இடங்கள்ல குறுகும். எங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சொல்லுக்க முதல்ல வந்துச்சுன்னா, முதல்ல குறுகி ஒலிச்சுன்னா 1/2 மாத்திரையா வரும். ஒரு வார்த்தைக்க முதல்ல வந்துச்சுன்னா 1/2 மாத்திரையாக வரும். ஒரு சொல்லுக்க நடுவிலையோ இடையிலையோ அல்லது இறுதியிலையோ வந்தா 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஐகார குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஐப்பசி. இது சொல்லுக்க முதல்ல வந்திருக்கு, அதனால 1/2 மாத்திரை. அடுத்து இடையன். இடையன் இது சொல்லுக்க நடுவுல ஐ வந்திருக்கு, இது 1 மாத்திரை. அடுத்து வலை. இது சொல்லுக்க இறுதியில ஐ வந்திருக்கு, இதுவும் 1 மாத்திரை. அப்ப ஐக்கு நமக்கு தமிழ் மொழியில உச்சரிக்கிறதுக்கு 2 மாத்திரை வேணும். இது 2 மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கிறதுக்கு பேரு ஐகார குறுக்கம். அது சொல்லுக்க முதல்ல வந்து குறுகி ஒலிச்சா 1/2 மாத்திரை, இடையில வந்து குறுகி ஒலிச்சுன்னா 1 மாத்திரை, ஒரு சொல்லுக்கு இறுதியில வந்து குறுகி ஒலிச்சுனாலும் 1 மாத்திரை. இவ்வளவுதான் ஐகார குறுக்கம். இனி அடுத்து ஔகார குறுக்கம். அடுத்து நம்ம பார்க்க போறது 8வது உள்ளது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் இதுவும் நெடில் எழுத்து தான். இதுவும் நெடில் எழுத்து தான். இது ஒலிக்கிறதுக்கும் நமக்கு 2 மாத்திரை வேணும். ஆனா இது வந்து சொல்லுக்க முதல்ல மட்டும்தான் வரும். இது ஒரு சொல்லுக்க முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல மட்டும்தான் வரும், 1 மாத்திரையா ஒலிக்கும். எடுத்துக்காட்டு ஔவை சொல்லலாம், மௌவல் 1 மாத்திரையா ஒலிச்சு. அடுத்து ஔகார குறுக்கம் முடிஞ்சு. இது சொல்லுக்கு இடையிலலாம் அவ் வராது, முதல்ல மட்டும்தான் வரும், 1 மாத்திரை அளவா ஒலிச்சிடும். அடுத்து 9வது உள்ளது மகர குறுக்கம். மகர குறுக்கம் சார்பெழுத்துகள்ல 9வது வகை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மகரம்னா ஒற்று எழுத்துக்கள்ல இந்த எழுத்து.
இது ஒலிக்கிறதுக்கு அரை மாத்திரை வேணும். சாதாரணமா இந்த மகர ஒற்று இந்த மெய்யெழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு அரை மாத்திரை வேணும். அரை மாத்திரையிலிருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலித்தால் இதுக்கு பேரு மகர குறுக்கம். இது எங்கெல்லாம் தமிழ் மொழியில குறுகி ஒலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 சுழி நகரம் 2 சுழி நகரம் இதுக்கு பின்னால வரும்போது வரக்கூடிய மகரம் தன்னுடைய ஓசையில குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கும். இப்ப உதாரணம் பாருங்க, மருண், மருண், போன். இந்த நகரத்துக்கு பின்னாடி வந்திருக்கு, இந்த நகரத்துக்கு பின்னாடி வந்திருக்கு. இது ரெண்டும் கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கிறதுக்கு பேர் தான் மகர குறுக்கம். மகர குறுக்கத்தை பொறுத்தளவுல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். முக்கியமா தேர்வுக்கு அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். எப்படின்னு பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். தரும் வளவன், வரும் வண்டி, வரும் வண்டி. இதுல இந்த மகரத்துக்கு அடுத்தால வகரம் வந்துச்சுன்னா, இந்த மகரத்துக்கு அடுத்தால வகரம் வந்துச்சுன்னா இந்த மகரமும் தன்னுடைய ஓசையில குறுகி ஒலிக்கும். இப்ப இதுல நம்ம இதுவும் மகர குறுக்கம். மாத்திரை அளவு அளக்கும் போது இதுக்கு கால் மாத்திரையை தான் கொடுக்கணும். அப்ப 2 கருத்து தான் மகர குறுக்கத்தை பொறுத்தளவுல 2 கருத்து தான். 1 3 சுழி நகரத்தை அடுத்து வரக்கூடிய மகரம், 2 சுழி நகரத்தை அடுத்து வரக்கூடிய மகரம், அப்புறம் மகரத்துக்கு அடுத்தால வகரம் வந்துச்சுனாலும் தன்னுடைய ஓசையில குறுகி ஒலிக்கும். அடுத்து 10வது சாப்டர் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம். இங்க ஹீரோ நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னா ஆயுத எழுத்து. இதுக்கு அரை மாத்திரை. இதுவும் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கிறதுக்கு பேரு ஆயுத குறுக்கம். எதையும் காணாம படிக்க வேண்டாம். இது நமக்கு தமிழ் மொழியில 2 இடத்துல மட்டும்தான் குறுகி ஒலிக்கும். எங்கெல்லாம் பாருங்க, ஒரு இப்போ நம்ம எடுத்துக்காட்டி எழுதிட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த விதிகளை சொல்லி பார்க்கறதுக்கு ஈஸி. அல் கூட்டல் திணை, இது எப்படி மாறும்னா அக்ரிணை. இப்ப நான் விதிய சொல்றேன் பாருங்க, எப்படின்னு பாருங்க. தனிக்குறிலை அடுத்து, தனிக்குறிலை அடுத்து வரும் லகரம், தனிக்குறிலை அடுத்து வரும் இந்த இல்லுக்கும் இந்த விதி உண்டு, இந்த இல்லுக்கும் இந்த விதி உண்டு. அது நம்ம 2வது எடுத்துக்காட்டு பார்ப்போம். தனிக்குறிலை அடுத்து வரும் லகரம் தகரத்தோடு புணரும் போது, தகரத்தோடு புணரும் போது இந்த லகரம் ஆயுதமாக மாறும். இந்த லகரம் எப்படி மாறும்? ஆயுதமாக மாறும். இந்த ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரையில் குறுகி ஒலிக்கும். இதுக்கு பேருதான் ஆயுத குறுக்கம். இப்ப பாருங்க, இன்னொன்னு இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நம்ம பாருங்க, முள் கூட்டல் தீது முகுடீது. இது ஆயுதமா மாறும்னு பார்த்தோம். இது தகரம் டகரமாக மாறும், முகுடீது. இப்போ தனிக்குறிலை அடுத்து வரும் லகரமும் லகரமும் தகரத்தோடு புணரும் போது இந்த லகரம் அல்லது லகரம் ஆயுதமாக மாறும். இந்த ஆயுதம் தன்னுடைய ஓசையில் குறுகி கால் மாத்திரையாக ஒலிப்பதுக்கு பேரு தான் ஆயுத குறுக்கம். இதோட சார்பெழுத்துகளின் வகைகள் நமக்கு முடிஞ்சுது. முதலெழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துகள். நமக்கு தமிழ் மொழியில அஸ்திவாரம்னு சொல்லக்கூடியது உயிர் 12,
எழுத்துக்களும் மெய் எழுத்து 18 எழுத்துக்களும் தான். அந்த முதல் எழுத்துக்களை ஒரு அஸ்திவாரமா வச்சு தொடக்கமா வச்சு சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு பார்த்தோம். அதுல போன வகுப்புல 3 வகை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு ஒற்றளபடை பார்த்ததோட அளபடை முடிஞ்சது. அப்புறம் குறுக்கங்கள்ல குச்சிய லிகரம், குச்சிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்ததோட இன்னைக்கு சார்பெழுத்துகளின் வகைகள் முடிந்தது. இனி அடுத்த வகுப்பு அடுத்த காணொளியில தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.